அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தவேக தலைவர் விஜயிடம் நாளை விசாரணை நடத்த இதுவரை சம்மன் தரப்படவில்லை என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. விஜயிடம் மீண்டும் விசாரணை நடத்தப்படும் என்று சிபிஐ தெரிவித்திருக்கிறது. சிபிஐ சம்மன் அனுப்பாத நிலையிலும் இன்று இரவு விஜய் டெல்லியில் தங்கியிருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. தவேக தலைவர் விஜயிடம் இன்று 7 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது சிபிஐ அலுவலகத்தில். இந்த விசாரணை முடிந்து விஜய் புறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்று அவர் சென்னை திரும்பவில்லை என்று அவர் தரப்புல தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து அவர் நாளை இரவு தான் சென்னை திரும்புவதற்காக அந்த வழக்கமாக அவர் செல்லக்கூடிய அந்த தனி விமானம் முன்பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. எனவே நாளை இரவு தான் திரும்புகிறார் என்றால் நாளை அவரிடம் விசாரணை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று கூறப்பட்ட நிலையில் நாளை அவருக்கு விசாரணைக்கான சம்மன் வழங்கப்படவில்லை என்று சிபிஐ தரப்புல தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று ஆஜரான இன்று அவர் விசாரணைக்காக ஆஜரான நிலையில் ஏற்கனவே இந்த 12ஆம் தேதி அன்று அவர் ஆஜராவதற்காக சம்மன் கொடுக்கப்பட்டிருந்தது. நாளை மீண்டும் அவர் விசாரணைக்கு வர வேண்டும் என்றால் அதே சம்மனில் அவர் ஆஜராக முடியாது. புதிதாக ஒரு சம்மன் தான் வழங்கப்பட வேண்டும். இதுதான் நடைமுறை. எனவே இந்த விசாரணை முடிவுக்கு பிறகு நாளை அவர் ஆஜராக வேண்டும் என்றால் அப்பொழுதே கையிலே சம்மனை கொடுத்திருப்பார்கள் அல்லது அவர் உடன் வந்தவரிடம் இந்த சம்மனை கொடுத்திருப்பார்கள். ஆனால் அவ்வாறு சம்மன் எதுவும் கொடுக்கப்படவில்லை என்று அவர்கள் தரப்பிலும் சிபிஐ தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாளை விஜயிடம் விசாரணை இல்லை என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தேவைப்பட்டால் அவரிடம் மீண்டும் விசாரணை நடத்துவதற்கு சம்மன் அனுப்ப திட்டம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது இன்று நடத்தப்பட்ட விசாரணையில அவர் முன்பு வைக்கப்பட்ட பல்வேறு கேள்விகளுக்கு அவர் பதிலளித்திருக்கிறார். அவற்று முழுவதுமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த விசாரணை அறையில வழக்கமாக சிபிஐனுடைய இது போன்ற புலனாய்வு அமைப்புகளுடைய அறைகளில் வீடியோ பதிவும் இருக்கும். அதாவது என்ன விசாரணை தகவல் சொல்கிறார்களோ அது முழுவதுமாக வீடியோவாகவும் பதிவாகும், எழுத்து மூலமாகவும் அதை பதிவு செய்வார்கள். அவ்வாறு அதை பதிவு செய்யப்பட்டு அவர் கொடுத்த தகவல் அவரிடமே சரிபார்க்கப்பட்டு கையெழுத்து பெறப்பட்டிருக்கிறது. முழுமையாக ஏற்கனவே நடத்தப்பட்ட விசாரணையில அவருடைய கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் கொடுத்த தகவல், மாவட்ட காவல்துறை, மாவட்ட நிர்வாகம் கொடுத்த தகவல், இவற்றோடு ஒப்பிட்டு தேவைப்பட்டால் மீண்டும் விசாரணை நடத்துவதற்கு சிபிஐ ஒரு முடிவுக்கு வருவார்கள். ஒரு ஆலோசனைக்கு பிறகு அந்த முடிவுக்கு வருவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவே நாளை அவர் விசாரணைக்கு ஆஜராவதற்கான வாய்ப்புகள் இல்லை, அதற்கான சம்மன் வழங்கப்படவில்லை என்று இருதரப்பிலுமே நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாளை இரவு வரை அவர் டெல்லியில் இருக்கக்கூடிய நிலையில் அரசியல் ரீதியான வேறு எதுவும் சந்திப்புகள் இருக்குமா, அது தொடர்பான எதுவும் நகர்வுகள் இருக்குமா, தமிழகத்துல ஒரு தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில விஜய் அரசியலில் தமிழக அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் டெல்லியில் அவர் சிபிஐ விசாரணைக்காக சென்று முகாமிட்டிருக்கிறார். நாளை இரவுதான் சென்னை திரும்புகிறார் எனும் நிலையில மீண்டும் அது தொடர்பாக அரசியல் ரீதியினால எதுவும் சந்திப்புகள் அங்கே இருக்குமா என்றும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகர்வாக பார்க்கப்படுகிறது. நாளை விசாரணை இல்லை என்று தெரிய வந்திருக்கக்கூடிய நிலையில் ஏன் விஜய் அங்கு தங்குகிறார் என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. ஒருவேளை நாளை விசாரணைக்கு அழைத்தால் செல்வோம் என்று அவர்கள் தரப்பில் சொல்கிறார்கள். ஆனால் விசாரணைக்கு அழைத்தால் அது சம்மன் வழக்கமாக என்ன நடைமுறையோ ஒரு சம்மன் கொடுத்துதான் விசாரணைக்கு அழைப்பார்கள். குறைந்தபட்சம் முதல் நாளாவது அதை கொடுக்க வேண்டும். இன்றைய விசாரணையின் முடிவிலேயே கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் நாளை கொண்டு சென்று சம்மனை கொடுத்து நாளைக்கே விசாரணைக்கு வர வேண்டும் என்று அழைக்க மாட்டார்கள். அது எந்த ஒரு புலனாய்வு அமைப்புகளும் எந்த காவல்துறையில மற்ற பிரிவுகளிலுமே அது போன்ற ஒரு நடைமுறை இல்லை. எனவே நாளை இதுவரையிலான சம்மன் இல்லை பொழுது நாளை விசாரணையும் இல்லை என்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கிறது. இன்றைய விசாரணையில பல்வேறு கேள்விகள் அவரிடம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை முன்வைத்த, அதே போன்று மாவட்ட நிர்வாகம் முன்வைத்த அவர் காலதாமதத்திற்கான காரணம், காலதாமதமே இதற்கு முக்கியமான காரணம் என்பது போன்ற அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் அவர்கள் தரப்பில் இருந்தும் ஏற்கனவே விளக்கம் அளிக்கப்பட்டாலும் விஜயிடம் அது விளக்கம் கேட்டு பெறப்பட்டிருக்கிறது. விஜய் இந்த பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு முன்பு, அவர் பேசுவதற்கு முன்பு அவர் அந்த பேருந்தின் மீது ஏறி நின்று அவர் பார்த்தது என்ன, அவர் ஒரு சிறுமியை காணவில்லை என்ற தகவலை தனது ஒளிபெருக்கியிலே தெரிவித்தார். அவர் கையில் இருந்தே சில தண்ணீர் பாட்டில்களை கீழிருந்து கேட்டவர்களுடைய உதவிக்காக அதை தூக்கி வீசினார். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவரிடம் ஏன் இவ்வாறு நீங்கள் சொன்னீர்கள், உங்களுக்கு கீழே இருந்து நீங்கள் என்ன பார்த்தீர்கள், என்ன கேட்டீர்கள் போன்ற விஷயங்களை எல்லாமே தெளிவுபடுத்தி இன்றைய விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய மாநில நிர்வாகிகள் கொடுத்த தகவல்,
அவருக்கு எத்தனை மணிக்கு அங்கே பிரச்சார கூட்டம் வந்து நடைபெறுவதற்கு வந்து திட்டம் இருந்தது, அவரிடம் என்ன தெரிவிக்கப்பட்டது, எத்தனை மணிக்கு சென்று நீங்கள் வந்து கரூரிலே பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்று காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கிறார் என்ற விவரம் உங்களுக்கு தெரியுமா? காவல்துறையினுடைய அந்த அனுமதி கடிதத்தை நீங்கள் பார்த்தீர்களா? அதில் எத்தனை மணிக்கு பிரச்சார கூட்டம் வந்து நடத்த வேண்டும் என்பதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது? இவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்துதான் சென்றீர்களா? இதற்கு முன்பு நடந்த பிரச்சார கூட்டங்கள் அதுல வந்து என்ன நடைமுறைகளை நீங்கள் பின்பற்றினீர்கள்? ஒரு கூட்டம் நடப்பதற்கு முன்பாக யாரெல்லாம் அதில் ஆலோசனையில் ஈடுபடுவீர்கள்? அதற்கு உங்கள் கட்சியினுடைய தரப்புல முழு பொறுப்பையும் காவல்துறை மாவட்ட நிர்வாகம் என்று கூறினாலும் கூட உங்கள் தரப்பிலிருந்து நீங்கள் தயாராவதற்கு உங்களுடைய கட்சியினர் வந்து நம்பி அந்த அளவிற்கான கூட்டத்தோடு வருகிறார்கள். அவர்களுக்கான குறைந்தபட்ச பாதுகாப்பை வழங்குவதற்கு உங்களிடம் என்ன திட்டமிடல் இருந்தது? இவற்றை எல்லாம் வந்து கேள்வியாக முன்வைத்திருப்பதாக சிபிஐ தரப்புல வந்து கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த நடத்தப்பட்ட விசாரணை முழுக்க வந்து பதிவு செய்யப்படுகிறது, முழுமையாக பதிவு செய்யப்படுகிறது. ஒரு முக்கியமான வழக்கு. அதுல விஜய் கொடுக்கக்கூடிய தகவல், விஜயிடம் நடத்தப்படக்கூடிய விசாரணை என்பது இதுல வந்து இந்த வழக்கு தயாரிக்கப்படக்கூடிய அந்த குற்றப்பத்திரிகையில ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கும். எனவே இரண்டு முக்கிய கோணங்கள்ல, பல கோணங்களில் சிபிஐ விசாரணை நடத்தியிருந்தாலும் இரண்டு முக்கிய கோணங்கள்ல, அதாவது ஒரு பக்கம் வந்து தாவேகா தரப்பில் முன்வைத்த குற்றச்சாட்டுகள், அது தொடர்பான அதற்கான விடை தேடி நடத்தப்படக்கூடிய விசாரணை. ஒரு பக்கம் காவல்துறை மாவட்ட நிர்வாகம் முன்வைத்த குற்றச்சாட்டுகள், இவர்கள் மீது முன்வைத்த குற்றச்சாட்டுகள், அது தொடர்பான அதற்கு விடை தேடி நடத்தப்பட்ட விசாரணை. எனவே இந்த இரண்டு கோணங்களும் முற்று பெறக்கூடிய இடமாக வந்து விஜயிடம் நடத்தப்படக்கூடிய அந்த விசாரணை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. எனவே இன்று நடத்தப்பட்ட விசாரணையில் கிடைத்த தகவல்களை வைத்து அடுத்த கட்ட நகர்வுக்கு வந்து சிபிஐ வந்து செல்லும். எனவேதான் மீண்டும் தேவைப்பட்டால் விஜய்க்கு சம்மன் அனுப்பி விசாரணை நடத்துவோம் என்று சிபிஐ தரப்புல வந்து கூறுகிறார்கள். எனவே நாளைய விசாரணைக்கு சம்மன் இல்லை என்பதை வந்து தெரிவித்திருக்கிறார்கள். நாளைய விசாரணைக்கு இதுவரை சம்மன் இல்லை, எனவே நாளை விசாரணையும் இருக்காது என்பதுதான் தகவல். அதே வேளையில விஜய் வந்து நாளை இரவுதான் வந்து சென்னை திரும்புவதற்கான அவர்களுடைய பயண திட்டம் இருக்கிறது. முன்கூட்டியே வந்து அதற்கு திட்டமிட்டு விட்டதாக அவர்கள் தரப்பில் வந்து கூறினாலும் வேற ஏதேனும் அரசியல் சந்திப்புகள் எதுவும் இருக்கிறதா என்பது முக்கியமான ஒரு நகர்வாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்துல தேர்தல் வந்து நெருங்கி வரக்கூடிய நிலையில வந்து அங்கே வந்து ஒரு நாள் வந்து சிபிஐ விசாரணைக்காக சென்ற விஜய் ஒரு நாள் வந்து அவர் கூடுதலாக ஒரு நாள் அங்கு தங்கி இருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகர்வாகவும் வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நன்றி சரவணன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.